வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டு விஷ்ணு வந்திருக்காரு. என்ன பேசுகிறாரு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார், ஒரு ஒரு டெசிஷனை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதை பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை கம்பேர் பண்ணி எடுக்கிறதுனாலேயே அந்த டெசிஷனை வந்து தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி கிடையாது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, பாஸ்ட் ம் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை ஷேப் பண்ணும். உங்கள் மைண்டு வந்து அன்றைக்கே நம்ம பேசுன மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்மிங் டிவைஸ். இப்போ வந்து சூடா சுடுறதை இருக்காது. தொட்டோன்னா சுடுன்னு ஒரு வாட்டி குழந்தைக்கு தெரியும். ம் ஒரு வாட்டி சூடு பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பயப்படாது. ம் அது மாதிரி உங்களுக்கு ஜெனட்டிக்லி இன்க்ரைன் பாம்பு டேஞ்சர்னு ம் நீங்கள் பாம்பே பார்த்துருக்கணும். இந்த பாம்பை பார்த்தாலே உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். இதெல்லாம் இன்க்ரைன்டு பேட்டர்ன் ஃபார்மிங். இதை பண்ணால் நம்மளுக்கு பயம் வரும் அப்படின்னு சில ஃபேக்டர்ஸுக்கு சில பேர் பயப்படுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் வந்து சர்டன் திங்ஸ் நடக்கும். இப்போ சின்ன வயசுலேயே நீ வந்து சைக்கிள் ஓட்டுறச்ச கீழே வந்து கை உடச்சுட்டேன்னா, அண்ட் உனக்கு சைக்கிள் இப்போ மாஸ்டரிக்கு அப்புறம் கீழே வந்து ஃப்ராக்சராக திரும்பி சைக்கிள் ஏறி உட்காருவீங்க தான் இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்கிற சமயத்தில் விழுந்துட்டிங்கன்னா பயந்துட்டு திரும்பி சைக்கிளே ஓட்ட மாட்டீங்க. கரெக்ட். ரைட்டாக நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ உங்கள் பாஸ்ட்டை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஸ்கார் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அதை திரும்பி பக்கத்துலேயே வர மாட்டீங்க. நிறைய பேர் கார் டிரைவிங் அப்படி தான் சொல்லுவாங்க. கார் டிரைவிங்கும் அதே தான். ஸோ ஒன்று அடிபட்டுடுச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டி வர மாட்டீங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் தட் பாஸ்ட் டஸ் நாட் கண்ட்ரோல் யூ ம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஆக்சுவலி தி பாஸ்ட் கண்ட்ரோல்ஸ் யூ. ம் முக்கால்வாசி பேருக்கு உன்னோட பாஸ்ட் ஆக்ஷன் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீ தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீ லாஸை போடக்கூடாத பணத்தை போட்டு நீ லாஸ் பண்ணிவிட்டு நீ என்ன ப்ளேம் பண்ணுவ? ஸ்டாக் மார்க்கெட் சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹர்ஷத் மேத்தாவில் கை சுட்டுக்கிட்டோம் வரவே மாட்டோம். அது மாதிரி ஒரு புல் ரன்லேயும் ஒரு பெரிய மார்க்கெட்டில் லாஸ் ஆனவன் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் மீதி இருக்கிற ஷேரை வச்சே சொல்லிடலாம். இந்த ஷேர்ஸ்னால் 19 எனக்கு ஒன்றா தெரியும். ஏன்னா அந்த டைமில் நான் இருக்கேன். லாஸ்ட் லிஸ்ட்டை பார்த்தேன்னா நான் சொல்கிறது ஹர்ஷத் மேத்தா, இது கேத்தன் பரேக், இது வந்து 2001 2008 அது அந்த கம்பெனி அந்த டைமில் நம்மளுக்கு தெரியும். ம் ஸோ அந்த பீரியடில் ஸ்கார் ஆனவன் திரும்பி மார்க்கெட் பக்கமே வரமாட்டோம். நீங்கள் இது நல்லா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆனால் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ம் நீங்கள் மற்றதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுவீங்க. ஆனால் வாங்குகிற ஸ்டாக்கை மட்டும் ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோன்னு யோசிக்காமல் என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு ஆசை வந்து க்ரீடு அண்ட் அடுத்தது வந்து ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ. விட்டுட்டா என்ன பண்ணுறது? முன்னொருத்தன் காசு பண்ணிட்டான் ம் அப்படி நான் பண்ணிட்டேன்னு. இதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த வாட்ஸ்ஆப்பில் பெரிய டிஜிட்டல் க்ரைம் நடக்குது. ம் என் பேரை சொல்லி நான் திரும்பி சொல்கிறேன். என் பேரை வச்சே நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ம் என்னன்னா உனக்கு கிராஃபிக் கீஃப் எல்லாம் போட்டு காட்டுவான். நீ பணத்தை போடுவ. ம் பணம் ஒரு மியூல் அக்கௌண்ட்டில் போகும். மியூல் அக்கௌண்ட்னா நார்த் இந்தியாவில் எங்கேயே படிப்பறிவு இல்லாதவன் வந்து கை நாற்று வச்சு திறந்துருக்கிற மியூல் அக்கௌண்ட்டில் பணம் போடுவான். ம் நீ பணம் போட்ட அன்றைக்கே அதை விட்ரா பண்ணிட்டு போயிடுவான். ம் நீ போட்ட பணம் இமீடியட்டாக அது 4 பேர் இப்போ 5 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய்க்கு மாறிடும். அது ம் அந்த 5000 ரூபாய் அங்கங்கே அவன் விட்ரா பண்ணிட்டு போயிடுவான். உடனே ஸ்ப்ளிட் ஆகிடும். உடனே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ த ஹோல் திங் இஸ் அ மிஷின். பட் நம்மளோட க்ரீடு அதெல்லாம் தான் அதை நினச்சி அது உங்களை அப்படி இழுக்கும். அது ம் உங்களுக்கு கிராஃபை போட்டு நீ ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு காட்டும். ரொம்ப படித்து கம்பெனி எம்டியாக இருந்தவங்கெல்லாம் லாஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் இது உன்னோட க்ரீடு தான் காரணம்னு நீ நினைக்க மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுவோம். பாஸ்ட்டுங்கிறத வந்து ஹவு யூ அலோவ் யூ டு கண்ட்ரோல் தான். நீங்கள் வந்து எப்படி பாஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண. ஒரு சைக்கிள் ஆக்சிடெண்ட்டுக்கு நடந்த கை பெயின், ஒரு கார் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கார் ஓட்டுறது, அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் வாங்கிறது, இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. நீ கரெக்டான ப்ரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா உனக்கு இது நடக்காது. ரைட்டா? ஸோ நம்ம வந்து கிரிட்டில் ஐய வைக்கணும். தட் இஸ் உங்களை தூக்கி கிரிட்டில் வச்சு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணதுனால எனக்கு நீங்கள் இந்த நிலைமை வந்ததுன்னு பார்க்கணும். ஆனால் ஹியூமன் ஈகோ எப்படின்னா, நான் தப்பே பண்ணலை, எல்லா தப்பும் இன்னொருத்தன் பண்ணான் ம் அப்படிங்கிறது தான் சொல்லுவான். நீ இப்படி சொல்லியிருக்கணும், எனக்கு அப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு. ரைட்டா? யூ கேன் கிவ் மீ ஸோ மெனி ரீசன்ஸ். இந்த பாஸ்ட்டில் நீயும் ஒரு எலிமெண்ட் பண்ணியிருக்க. இல்லை சார், இப்போது நீங்கள் என்ன ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என் கண்ட்ரோல்லே கிடையாது. ஆனால் அதை நீ ஏன் எடுத்துக்கிறேங்கிறேன். இப்போ நான் விஷ்ணு நீ முட்டாள்னு சொன்னா தான் நீ முட்டாள் ஆகிட மாட்டேன். ஏன்னா அதுவும் தானே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை டிசைன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ என்ன வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பல பேர் பல விஷயம் நான் கமெண்ட்டே பார்க்க மாட்டேன். பல பேர் பல விதமாக திட்டுவாங்க. எஸ்பெஷலி என்னோடய பொலிட்டிக்கல் பிலீஃபுக்காக என்ன பல பேர் பல தடவை திட்டுவாங்க.
இஷ்டத்துக்கு திட்டுவாங்க. ம். ஓகே, பட் அதெல்லாம் நான் என்ன அஃபெக்ட் பண்ண முடியும்? என்ன அஃபெக்டே பண்ண முடியாது. என்ன அஃபெக்ட் பண்ணேன்னா நான் இப்போ ஒருத்தருக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்லினே இருக்கணும். நான் என்ன பார்க்கணும், நான் எப்படி இருக்கேங்கிறது தான் நான் பார்க்கணும். ம். நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவுலேருந்து எனக்கு என்ன லாஸ் வருங்கிறத நான் லிமிட் பண்ணணும். ம். ஃபஸ்ட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறச்ச இதுலேருந்து எனக்கு ஒன்று பணம், இன்னொன்று இமோஷன், ம். இன்னொன்று எல்லாத்துலேயும் எனக்கு என்ன லாஸ் வரும், கேன் ஐ லிமிட் இட்? ஓகே. என்னோட இமோஷ்னல் லாஸை லிமிட் பண்ண முடியுமா? ம். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட மென்டல் எனர்ஜியில் உனக்கு என்ன நஷ்டம் வரும், நீ எவ்வளோ அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, கேன் யூ சர்வைவ் தட் லாஸ் ஆர் யூ cannot சர்வைவ் தட் லாஸ். லாஸ் need not, it can be money, it can be love, it can be relationship with a person, it can be a lot of things, it can be your mental stability, how much you are investing. ம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கேன் ஐ டூ இட்னு. இப்போ என்னோடய ஃபேவரட் மெட்டஃபர் கிரிக்கெட்லேருந்து பால் வந்து இப்போ கிரிக்கெட் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். டெஸ்ட் மேட்ச் ஆடுறச்ச எப்படி அவுட் ஆகக்கூடாதுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ம். நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் அடிக்கிறேங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிக்கணும். நீ எவ்வளோ நேரம் நிற்கிறேங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ம். அப்போ ப்ரைமரி ஸ்கில் வந்து ஹவு டு லீவ் தி பால். அந்த பாலை நான் ஆடணுமா ஆடக்கூடாதுங்கிறது பிகம்ஸ் தி ப்ரைமரி ஸ்கில். என் ஆஃப் ஸ்டம்ப் கிட்டே இருக்கிற பாலை நான் ஆடணுமா ஆடக்கூடாதுங்கிறது தான் ப்ரைமரி ஸ்கில். இன்னைக்கு கிரிக்கெட் அப்படியே மாறி T20 ஆகிடுச்சு. அப்படின்னா 120 பால் தான் இருக்கும். அந்த 120 பாலில் நான் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? ஸோ விக்கெட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். 3 விக்கெட்டு போனாலும் நான் குயிக்காக ரன் அடிக்கும். ஸோ 10 ஓவரில் 100 ஃபார் 3 இஸ் நாட் அ பேட் ஸ்கோர். 100 ஃபார் 4 இஸ் நாட் அ பேட் ஸ்கோர். இப்போ நான் 100 ஃபார் 3 இருந்தேன்னு வச்சுக்கோ, there's a chance I can go to 200. there's a 100 ஃபார் 4 இருந்தேன்னு வச்சுக்கோங்க, 160 170க்கு நான் கவர் பண்ணால் போகிறோம். 60 பால். ஸோ 60 பால் 60 ரன்னா 160. அதுதான் சார். அப்போ நம்மளுடைய ஹர்ட் தானே அந்த டிஸ்டன்ஸை முடிவு பண்ணுது. ஹர்ட்டே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிளேயிங் அ ஷாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் T20. ப்ரிசர்விங் யுவர் விக்கெட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் டேக் மோர் ரிஸ்க்ஸ். whereas in a test match you cannot take risks because preserving the wicket is more important. என்ன கேம் நீங்கள் விளையாடுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு see. நான் எந்த கேம் ஆடுறேன்னு. T20யில் 10 மேட்ச் ஆடினேன்னா 4 மேட்ச் 0 அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீ எல்லா மேட்சும் நீ ஜெயிக்க முடியாது. நீ 10 மேட்ச் ஆடினேன்னா 3 மேட்ச் 4 மேட்ச் ஃபெயில் ஆக. சிஎஸ்கே சீசன் பார்த்தேன்னா ஒரு 10 மேட்ச்சில் நான் 3 மேட்ச் தான் 4 மேட்ச் தான் சஞ்சு நல்லா அடிச்சிருக்கான். பட் அவன் அடித்த 2 செஞ்சுரியும் ஒரு 87 இந்தியா வின் பண்ணிடுச்சு. ரித்துராஜ் கைக்வாட் ஒரு மேட்ச் தான் அடித்தான், 60 70. அந்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு. சஞ்சு சாம்சனுக்கு வேர்ல்டு கப்பில் பல மேட்ச்சில் சான்ஸே கிடைக்கல. கிடைச்ச 3 மேட்ச்சில் அவன் அடித்து செஞ்சுரி வரிசையாக செஞ்சுரி அடித்து ஃபைனல் மேட்ச் குவாலிஃபிகேஷன் செமிஃபைனல் ஃபைனல் அடிச்சிட்டான். பட் அதுக்கப்புறம் 7 மேட்ச் அவன் அடிக்கலை. ஸோ இப்போ when you come to past emotion, நான் அடிக்கிறவன் பால் அடிக்கக்கூடாதாங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் கிரிக்கெட் ஆடுறேன்னா T20 ஆடுறேன்னா. ஓகே. அது லைஃப் டைமில் வர்ற விஷயமா இல்லை பாசிங் க்ளவுடான்னு பார்க்கணும். ஸோ நான் லைஃப் டைம் பாடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் அடிக்க போனேன்னா லைஃப் லாங் ரிக்ரெட் இருக்கும், அடிக்காமல் போயிருக்கலாமேன்னு. நான் இப்போ குயிக் இன்னிங்ஸ் ஆடுறேன்னு வச்சுக்கேன், ஏன்டா அந்த பால் அடிச்சிருக்கலாம் தான். நான் புரியுதா? அது புரியுது சார். எஸ். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு உங்கள் இமோஷனை நீங்கள் ரிக்ரெட் பண்ணணும். நான் நீட் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபரிட் இப்போ எனக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு நீட் வந்தால் ஓகே, நீட்டு வரலையா இட்ஸ் ஓகே. பட் யூ இன்வெஸ்ட் ஸோ மச் இன் தட் டெசிஷன் தட் நீட்டில் உனக்கு வரலன்னு யூ வாண்ட் டு கமிட் சூசைட். இருக்கிறதே 400 சீட்டு தான் தமிழ்நாட்டில். 400 500 நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். மேபி இது 1000 சீட்டாக இருக்கலாம், சொல்கிறீங்க. ஒரு 1000 சீட்டாக இருக்கலாம், இல்லை 5000 சீட்டு கூட இருக்கலாம். ஸோ இந்த 5000 சீட்டுக்கு 5 லட்சம் பேர் எழுதும்போது ஐ மே டூ எவ்ரி திங் இன் மை கொண்டு என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டாக பண்ணுவேன் நான். பட் எனக்கு அதோ ஒன்றுத்தில் அந்த 5000 போயிட முடியும். நான் அதில் பைத்தியக்கார மாதிரி இமோஷனை இன்வெஸ்ட் பண்ணேன்னா இட் லீட்ஸ் அப் டு சூசைட். என்ன நான் சூசைட் எல்லாம் பண்ணிடுறேன். அதை சம்படி எல்ஸ் யூசஸ் இட் ஃபார் இட்ஸ் பொலிட்டிக்கல் யூஸ். பட் நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி என்ன நான் டாக்டர் ஆனால் சம்பாதிச்சிட போகிறேன்னா? ரீசெண்டாக ஒரு டாக்டரை பார்த்தேன், பெரிய டாக்டர், 100 பெட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு, 200 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க சார், முன்ன மாதிரி டாக்டரை சம்பாதிக்க முடியாதுன்னு. ரைட் சார். ஸோ அதுதான் அந்த பாஸ்ட் ஹவு மச் யூ ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட், அதை வச்சு தான் அந்த பாஸ்ட் வில் டிசைட். அதனால் உன் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னா டோன்ட் இன்வெஸ்ட் எனி திங்கில் உன் உயிர் போகிற மாதிரி டிசிஷனை டோன்ட்
டூ இட். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். உன் கண்ட்ரோலில் இருக்குது. இட்ஸ் இன் யுவர் கண்ட்ரோல். ரைட் சார். தேங்க்யூ சார். ஸோ இட்ஸ் ஐ ஓப்பனிங். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.